ஆதாம் ஆத்தும வாழ்க்கையில் மரித்து போனதினாலே தேவனை விட்டு பிரிக்கப்பட்டான். தேவனை சந்திப்பதற்கு எந்த தகுதியுமற்றவனானான். இதுதான் உலகத்தின் நிலைமை. எனவே தேவன் உலகத்தை நியாயம் தீர்க்க வேண்டியதாக இருக்கிறது. இப்பொழுது கிறிஸ்து உலகத்திற்காக மரித்தார். எனவே உலகத்தின் நிலைமை மாற்றம் பெற்றிருக்கிறது. இப்பொழுது தேவன் தன்னை விட்டு தூரமாய் சென்று விட்ட உலகத்தை பார்த்து தனது 2 கரங்களையும் நீட்டி, இப்பொழுது நீங்கள் என்னிடத்தில் வரலாம் என்று அழைப்பு கொடுக்கிறார். கிறிஸ்துவுக்குள் அன்பான வேத ஆராய்ச்சி நேயர்களை இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறோம். நாம் கடந்த நிகழ்ச்சியிலே 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் முதல் 15ஆம் வசனங்கள் வரை கற்றுக்கொண்டோம். அந்த பாடத்திலே இன்று தங்களுக்கென்று பெரிய காரியங்களை தேடுகிற ஊழியர்கள் உண்டு, விசுவாசிகள் உண்டு. அவர்களுக்கு இருப்பது சுயநலமான ஆசை என்றும், நீங்கள் உங்களை சுற்றி நடைபெறுகிற ஊழியங்களை குறித்து அக்கறைப்படாமல் தூரமான இடங்களை குறித்து மட்டுமே செயல்படுகிறவர்களாக இருப்பீர்கள் என்றால், உங்களுடைய ஆத்தும பாரத்தை குறித்து நீங்கள் ஆராய வேண்டியவர்களாக இருக்கிறீர்கள் என்றும் கற்றுக்கொண்டோம். மேலும் நீங்கள் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளாதவர்களாக வாழ்வீர்கள் என்றால், நரகத்திற்கு நேராக செல்லும் ஒரு பாவியாக இருக்கிறீர்கள் என்றும் கற்றுக்கொண்டோம். இன்று நாம் 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் முதல் 21ஆம் வசனங்கள் வரை கற்றுக்கொள்ள இருக்கிறோம். இந்த பாடத்திலே இயேசு கிறிஸ்துவை விட்டு யார் யார் தூரமாயிருக்கிறார்கள், கிறிஸ்துவிலே புதிய சிருஷ்டியாய் இருக்கிறேன் என்பதை நாம் எப்படி கண்டுகொள்வது? நீங்கள் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறீர்களா? தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருங்கள். பிரியமான வேத ஆராய்ச்சி நேயர்களே, இன்று நாம் 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் முதல் சிந்திக்கப் போகிறோம். வாசிக்கிறேன். 2 கொரிந்தியர் 5:16. ஆகையால் இது முதற்கொண்டு நாங்கள் ஒருவனையும் மாம்சத்தின்படி அறியோம். நாங்கள் கிறிஸ்துவையும் மாம்சத்தின்படி அறிந்திருந்தாலும் இனி ஒருபோதும் அவரை மாம்சத்தின்படி அறியோம். இப்பொழுது நாங்கள் மனிதனை மாம்சத்தின்படி அறியவில்லை என்று சொல்கிறார். ஏனென்றால் வித்தியாசமான கண்களோடு நாம் இப்பொழுது மனிதர்களை பார்க்கிறோம். உலகத்திற்குரியவர்களாய் இருந்தபோது வேறு விதமாக பார்த்தோம். ஆனால் இப்பொழுது அவர்களை பார்க்கும் பொழுது அவர்களை தேவனற்றவர்களாக, தேவனை விட்டு தூரம் போனவர்களாக பார்க்கிறோம். இன்று மிகப்பெரிய பட்டம் படித்தவர்களாக இருக்கலாம். ஆனால் அப்படிப்பட்டவரும் தேவனை அறியாத ஒருவராக இருக்கலாம். படிக்காத, எந்த செல்வமும் இல்லாத ஏழ்மையான ஒரு நிலைமையில் இருக்கலாம். அப்படிப்பட்டவர்களும் தேவனை அறிந்தவர்களாக இருக்கிறார்கள். இவ்வாறு சொல்வதனாலே அதன் பொருள் என்ன? எந்த ஒரு மனிதனையும் அவனுடைய வம்ச வழியின் பின்னணியத்தின் அடிப்படையிலே நாங்கள் நிறுத்து பார்க்கிறதில்லை. அவர்கள் சமுதாய பின்னணியத்தை குறித்தும் நாங்கள் யோசிக்கிறதில்லை. என்ன நிறம் என்பதை குறித்தும் நாங்கள் சிந்திக்கிறதில்லை. பழைய மனுஷ சுபாவத்தின்படி அவர்கள் எல்லாருமே தேவனை விட்டு தூரமானவர்களாக, பாவத்திலே வாழுகிறவர்களாக காணப்படுகிறார்கள். ஆனால் அவர்கள் எல்லாருக்காகவும் கூட இயேசு கிறிஸ்து மரித்தார். உயர்வான கல்வி அறிவு பெற்றவர்களுக்காகவும் கல்வி வாசனையே அறியாதவர்களுக்காகவும் இயேசு மரித்தார். யாக்கோபு இதை குறித்து தனது 2வது அதிகாரத்திலே எழுதியிருக்கிறார். அதாவது, செல்வந்தர்களுக்கு ஒரு உயர்வான இடமும் ஏழைகள் ஆலயத்தில் பின்னாலே ஒரு ஓரமாக நிற்க வேண்டும் என்று கூறுவது தவறு. ஏன் இது தவறு? கர்த்தருடைய பிள்ளைகளானவர்கள் உலகத்தை பார்க்கும் பொழுது அவர்கள் எல்லாருக்காகவும் இயேசு கிறிஸ்து மரித்தபடினாலே அவரை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் அவரை விட்டு தூரமாய் இருக்கிறார்கள் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். இந்த காரியத்திலே யூதர்கள், கிரேக்கர்கள் என்ற வித்தியாசம் கூட இல்லை. மனுக்குலம் முழுவதுமே தேவனுக்கு முன்பாக பாவிகளாய் இருக்கிறோம். இவை எல்லாவற்றிற்கும் ஒரே ஒரு பரிகாரம், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தி. எந்த மனிதனையும் மாம்சத்தின்படி அறியவில்லை. எல்லாரும் ஒரே நிலைமையிலேயே இருக்கிறார்கள். கிறிஸ்துவையும் மாம்சத்தின்படி அறிந்திருந்தாலும் இனி ஒருபோதும் அவரை மாம்சத்தின்படி அறியோம் என்கிறார். இதன் பொருள் என்ன? சரீரத்திலே வாழ்ந்த கிறிஸ்துவை பவுல் அறிந்திருக்கிறார் என்று விசுவாசிக்கிறேன். ஒருவேளை இயேசு கிறிஸ்துவை சிலுவையிலே அறையும் பொழுது பரிசேயர்கள் கூட்டத்திலே அவரும் நின்றிருக்க வேண்டும். 200 ஆண்டுகளுக்கு முன்னதாக அப்போஸ்தலனாகிய பவுலும் இயேசு கிறிஸ்துவும் பூமியிலே நடந்து சென்றவர்கள். இயேசு பெத்லகேமிலே பிறந்தார், நாசரேத்திலே வளர்க்கப்பட்டார், கலிலேயாவிற்கு சென்றார், கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே தனது ஊழியத்தை ஆரம்பித்தார், எருசலேமிற்கு சென்றார், சிலுவையிலே மரித்தார். எருசலேமிற்கு வெளியே
யோசேப்பின் கல்லறையிலே அடக்கம் செய்யப்பட்டார். அவர் உயிரோடு 3வது நாள் எழுந்தார். அவருக்கு சொந்தமானவர்களுக்கு காட்சி கொடுத்தார். பின்னர் பரலோகத்திற்கு ஏறி சென்று விட்டார். இனி கலிலேயாவின் மனிதராக நாம் இயேசுவை அறிகிறதில்லை. இன்று இயேசு கலிலேயாவிலே இல்லை. கிறிஸ்மஸ் காலங்களிலே இன்றைக்கும் பெத்லகேமிலே அநேகர் கூடுகிறார்கள். எதை தேடுகிறார்கள்? இயேசு பாலகனையா தேடுகிறார்கள்? அவர் அங்கே இல்லையே. ஈஸ்டர் பண்டிகையின் காலங்களிலே எருசலேமிலே பெருங்கூட்ட மக்கள் கூடுகிறார்கள். ஆனால் உயிர்த்தெழுந்த இயேசு அங்கேயும் இல்லையே. இப்பொழுது மாம்சத்திலிருந்த இயேசுவை நாம் அறிகிறதில்லை. இந்த வினாடியிலேயும் அவர் தேவனுடைய வலது பார்சத்திலே இருக்கிறார். அவர் மகிமைப்படுத்தப்பட்ட கிறிஸ்துவாய் இருக்கிறார். ஒரு காலத்திலே மாம்சத்திலிருந்த கிறிஸ்துவை அறிந்திருந்தாலும் இனி அவரை அவ்வாறு அறிய முடியாது. 20 நூற்றாண்டுகளுக்கு முன்னதாக பூமியிலே நடந்து தெரிந்த இயேசு கிறிஸ்துவோடு நாம் அடையாளப்படுத்தப்படுகிறதில்லை. மகிமைப்படுத்தப்பட்ட இயேசுவோடு தான் அடையாளப்படுத்தப்படுகிறோம். இந்த காரணத்தினாலே தான் நாம் அவரோடு கூட மரித்து அவரோடு கூட எழுப்பப்பட்டிருக்கிறோம். இப்பொழுது அவரோடு உன்னதங்களிலே வாசம் பண்ணுகிறோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை கவனியுங்கள். இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாயிருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. இந்த குறிப்பிட்ட வசனத்தை நாம் அடிக்கடி மக்கள் சாட்சி சொல்லும் பொழுது சொல்ல கேட்டிருக்கலாம். தன்னுடைய வாழ்க்கையிலே அவருடைய மனமாற்றத்தை குறித்து சொல்லும் பொழுது இந்த வசனத்தை குறிப்பிட்டு சொல்வார்கள். அது மட்டுமல்ல, அவர்கள் வாழ்க்கையில் காணப்பட்ட சில பழக்க வழக்கங்களை இப்பொழுது தங்கள் பழக்க வழக்கமாக இல்லை என்றும் சொல்வார்கள். இவ்வாறு அவருடைய வாழ்க்கையிலே ஏற்பட்டிருக்கிற மாற்றமானது இந்த வசனம் தங்களுடைய வாழ்க்கையிலே நிறைவேறிவிட்டது என்றும் கூறுவார்கள். நாம் கிறிஸ்துவிலே புதிய சிருஷ்டிகளாய் இருக்கிறோம் என்றால் கடந்து சென்ற பழைய காரியங்கள் எவை? கடந்த நிகழ்ச்சியிலே நாம் சிந்திக்கும் பொழுது மனுக்குலம் முழுவதுமே மலை அடிவாரத்திலே விழுந்து கிடக்கிறது, எல்லாரும் பாவிகளாய் இருக்கிறோம் என்று சிந்தித்தோம். இப்பொழுது இயேசு கிறிஸ்துவை நாம் விசுவாசித்திருக்கிறோம். எனவே அந்த பழைய உறவுகள் எல்லாம் கடந்து சென்று விட்டது. நாம் ஆதாமோடு கூட இப்பொழுது அடையாளப்படுத்தப்படுகிறதில்லை. பழைய உலக பழக்க வழக்கங்களோடு அடையாளப்படுத்தப்படுகிறதில்லை. இப்பொழுது கிறிஸ்துவோடு கூட நாம் அடையாளப்படுத்தப்படுகிறோம். நாம் அவருக்கு சொந்தமாக இருக்கிறபடினாலே அவருடைய சரீரமாகிய திருச்சபையின் அங்கமாக ஞான ஸ்நானம் பெற்றிருக்கிறோம். பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. அந்த புதிய காரியம் இயேசு கிறிஸ்துவோடு உள்ள உறவை குறிக்கிறது. இப்பொழுது மகிமை அடைந்த கிறிஸ்துவோடு கூட நாம் உறவுள்ளவர்களாக காணப்படுகிறோம். இதை குறித்து நடைமுறையாக சற்றே நாம் சிந்திக்க வேண்டும். இது ஒரு அருமையான வசனம் இல்லையா? அப்படி என்றால் நான் கிறிஸ்துவிலே புதிய சிருஷ்டியாய் இருக்கிறேன் என்பதை எப்படி நான் கண்டுகொள்வது? இயேசு கிறிஸ்து சொன்னதை கவனியுங்கள். யோவான் 5ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம், என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அவன் ஆக்கினை தீர்ப்புக்குட்படாமல் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்குட்பட்டிருக்கிறான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்திருக்கிறீர்களா? அவர் மேல் உங்கள் நம்பிக்கையை வைத்திருக்கிறீர்களா? அப்படி செய்திருப்பீர்கள் என்றால் நீங்கள் நித்திய ஜீவனை பெற்றவர்களாக இருக்கிறீர்கள் என்று அவர் வாக்கு கொடுத்திருக்கிறார். நீங்கள் நியாயம் தீர்க்கப்பட போகிறதில்லை. மரணத்திலிருந்து நீங்கி ஜீவனுக்கு உட்பட்டிருக்கிறீர்கள். இதுவே உங்களை புதிய சிருஷ்டியாக்குகிறது. இனி நியாய தீர்ப்பு இல்லை, மரணம் இல்லை, புதிய ஜீவனுக்குள்ளே பிரவேசித்து விட்டீர்கள். உங்களுடைய நம்பிக்கையை அனுபவத்தின் மேலே வைக்க முயலாதிருங்கள். இயேசு கிறிஸ்து கூறுவதனாலே நீங்கள் புதிய சிருஷ்டியாக இருக்கிறீர்கள். அதற்கு அடிப்படை கர்த்தருடைய வார்த்தையே. நீங்கள் பழைய ஆதாமுக்கு சொந்தமானவர்கள் அல்ல. இயேசு கிறிஸ்து மேலே நீங்கள் உங்கள் நம்பிக்கையை வைத்தபடினாலே நீங்கள் கிறிஸ்துவோடு நிற்கிறீர்கள். இப்பொழுதும் ஆபத்தான சூழ்நிலையிலும் சோதனையின் நேரத்திலும் நாம் நிற்கிறவர்களாக இருக்கிறோம். பற்பல வகைகளிலேயும் நாம் விழுந்து போவதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றன. ஆனால் அற்புதமான சத்தியம் என்னவென்றால் இயேசு கிறிஸ்து நம்மை மீட்டிருக்கிறார். எனவே நாம் புதிய சிருஷ்டிகளாக இருக்கிறோம். நாம் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறோம். இதை குறித்து பவுல் மேலும் பேசப்போகிறார். கவனிங்கள், 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம், இவையெல்லாம் தேவனாலே உண்டாயிருக்கிறது. அவர் இயேசு கிறிஸ்துவை கொண்டு நம்மை தம்மோடே ஒப்புரவாக்கி ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை எங்களுக்கு ஒப்பு கொடுத்தார். ஒப்புரவாக்குதலின் ஊழியம் என்பது எங்கும் இருக்கிற தேவனை விட்டு தூரம் போயிருக்கிற மக்களை பார்த்து அவர் கொடுக்கும் அழைப்பு. ஒவ்வொருவரும் தங்கள் தங்கள் பாவங்களோடு, பாரங்களோடு, பிரச்சனைகளோடு, கஷ்டங்களோடு அவரண்டை வந்து அவரோடு ஒப்புரவாக்கப்பட வேண்டும்.
ஒப்புரவு என்ற வார்த்தையை 18ஆம் வசனத்திலே 2 முறையும், 19ஆம் வசனத்திலே 2 முறையும், 20ஆம் வசனத்திலே ஒரு முறையும் பார்க்கிறோம். 21ஆம் வசனத்திலே அந்த வார்த்தை இல்லாவிட்டாலும் அந்த பொருள்படவே அந்த வாக்கியம் அமைந்திருக்கிறது. இங்கே முக்கியமான ஒரு பகுதியை நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். முதலாவதாக, இந்த ஒப்புரவாகுதல் என்பது நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டதை பற்றி கூறவில்லை, அல்லது தேவனுடைய நீதி நமக்கு கொடுக்கப்பட்டதை குறித்தும் கூறவில்லை. ஒப்புரவாகுதல் என்பது உறவையே மாற்றி அமைக்கிறதாய் இருக்கிறது. மேலுள்ளதை கீழாக, கீழுள்ளதை மேலாக மாற்றுகிறதாய் இருக்கிறது. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியாய் இருக்கிறான். தேவனுடைய பக்கத்திலிருந்து அவரே இந்த ஒப்புரவாகுதலின் பணியை செய்கிறார். ஏனென்றால் அவரே அந்த ஒப்புரவாக்குதலை செயல்படுத்தியவர். இவையெல்லாம் தேவனாலே உண்டாயிருக்கிறது என்று வாசிக்கிறோம். அதாவது தேவன் இயேசு கிறிஸ்துவை கொண்டு நம்மை தம்மோடே ஒப்புரவாக்கி கொண்டார். அடுத்த வசனத்திலையும் இதே கருத்தை தான் சொல்கிறார். 2 கொரிந்தியர் 5:19, அதென்னவெனில் தேவன் உலகத்தாருடைய பாவங்களை எண்ணாமல் கிறிஸ்துவுக்குள் அவர்களை தமக்கு ஒப்புரவாக்கி ஒப்புரவாக்குதலின் உபதேசத்தை எங்களிடத்தில் ஒப்புவித்தார். ஒப்புரவாகுதல் என்பது முழுமையாக மாற்றும் ஒரு ஊழியம். முழுமையாக மாறுவது யார்? தேவன் மாறாதவர். அவர் நேற்றும் இன்றும் என்று மாறாதவர். தேவன் நம்மை தம்மோடு ஒப்புரவாக்கினார் என்று வாசிக்கிறோம். தேவன் கிறிஸ்துவிலே உலகத்தை தன்னோடு ஒப்புரவாக்கி கொண்டார். உலகமே அவரோடு ஒப்புரவாயிருக்கிறது. உலகத்தை நாம் பார்க்கும் பொழுது அது தொடர்ந்து பாவத்திலே தான் சென்று கொண்டிருக்கிறது. ஏசாயா 53ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே பார்க்கிறோம் அல்லவா? நாம் எல்லாரும் ஆடுகளைப் போல வழி தப்பி தெரிந்து அவனவன் தன் வழியிலே போனோம். ஆனால் கிறிஸ்துவின் மூலமாக தேவன் உலகத்தை தன்னோடு ஒப்புரவாக்கினார். எப்படி? இயேசு கிறிஸ்துவனுடைய மரணத்தின் மூலமாக. இந்த ஒப்புரவாகுதலின் ஊழியத்தை கிறிஸ்துவே செய்து முடித்தார். இதை குறித்து வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிற மற்றொரு இடத்தையும் கவனிப்போம். கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 20 முதல் 22ஆம் வசனம் வரை வாசிக்கிறேன். அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் அவர் மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கி கொள்ளவும் அவருக்கு பிரியமாயிற்று. முன்னே அந்நியராயும் துர்க்கிரியைகளினால் மனதிலே சத்துருக்களாயும் இருந்த உங்களையும் பரிசுத்தராகவும் குற்றமற்றவர்களாகவும் கண்டிக்கப்படாதவர்களாகவும் தமக்கு முன் நிறுத்தும்படியாக அவருடைய மாம்ச சரீரத்தில் அடைந்த மரணத்தினாலே இப்பொழுது ஒப்புரவாக்கினார். நீங்கள் கேட்ட சுவிசேஷத்தினால் உண்டாகும் நம்பிக்கையை விட்டு அசையாமல் ஸ்திரமாயும் உறுதியாயும் விசுவாசத்திலே நிலைத்திருப்பீர்களானால் அப்படியாகும். இதை பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தோடு ஒப்பிட்டு பாருங்கள். அங்கே இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால் யாவும் முடங்கும்படிக்கும் என்று வாசிக்கிறோம். கொலோசியர் நிருபத்திலே நாம் பார்க்கும் பொழுது பூலோகத்தில் உள்ளவைகளை குறித்தும் பரலோகத்தில் உள்ளவைகளை குறித்தும் தான் சொல்லப்பட்டிருக்கிறது. நரகமானது அங்கே அவரோடு ஒப்புரவாகவில்லை. நரகத்தில் உள்ள எல்லாருமே அவர் முன்னாலே மண்டியிடுவார்கள் என்றாலும் பரலோகத்தில் உள்ளவர்களும் பூலோகத்தில் உள்ளவர்களும் மட்டுமே ஒப்புரவாக்கப்பட்டிருக்கிறார்கள். எப்படி அவர்கள் ஒப்புரவாக்கப்பட்டிருக்கிறார்கள்? கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 22-23 வசனங்களை மீண்டும் கவனியுங்கள். நீங்கள் கேட்ட சுவிசேஷத்தினால் உண்டாகும் நம்பிக்கையை விட்டு அசையாமல் ஸ்திரமாயும் உறுதியாயும் விசுவாசத்திலே நிலைத்திருப்பீர்களானால் அப்படியாகும். அந்த சுவிசேஷம் வானத்தின் கீழிருக்கிற சகல சிருஷ்டிகளுக்கும் பிரசங்கிக்கப்பட்டு வருகிறது. அதற்கென்றே பவுலாகிய நான் ஊழியக்காரனானேன். இயேசு கிறிஸ்துவின் மரணமே உலகத்தை தேவனோடு ஒப்புரவாக்கி இருக்கிறது. தேவன் ஒப்புரவாகவில்லை. அவர் மாறாதவர். ஆனால் உலகமானது வித்தியாசமான ஒரு நிலைமையிலே இப்பொழுது வைக்கப்படுகிறது. ஏன் கிறிஸ்து அதற்காக மரித்தார்? ஏதேன் தோட்டத்திலே அந்நாளிலே ஆதாம் பாவம் செய்த பொழுது பரிசுத்த தேவன் கீழே இறங்கி அவனை இரட்சிக்க முடியவில்லை. ஏனென்றால் அவர் பாவத்தை குறித்து செயல்பட வேண்டியதாயிருந்தது. மனிதனை அவர் நியாயம் தீர்க்க வேண்டியதிருந்தது. பாவம் செய்கிற ஆத்மா சாகும் என்று எசேக்கியேல் 18:20 வாசிக்கிறோம். ஏனென்றால் தேவன் ஆதாமினிடத்திலேயும் ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறது போல, நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவாய் என்றுதான் கட்டளையிட்டார். அவர் சொன்னது போல அந்த நாளிலேயே ஆதாம் ஆத்தும பிரகாரமாக மரணமடைந்து விட்டான். என்றாலும் 900 ஆண்டுகள் உயிரோடு சரீர பிரகாரமாக வாழ்ந்தான். ஆத்மாவிலே அவன் மரணமடைந்தபடியினாலே தேவனை விட்டு பிரிக்கப்பட்டான். தேவனை சந்திப்பதற்கு எந்த தகுதியும் அற்றவனானான். இதுதான் உலகத்தின் நிலைமை.
எனவே தேவன் உலகத்தை நியாயம் தீர்க்க வேண்டியதாக இருக்கிறது. இப்பொழுது கிறிஸ்து உலகத்திற்காக மரித்தார். எனவே உலகத்தின் நிலைமையானது மாற்றம் பெற்றிருக்கிறது. இப்பொழுது தேவன் தன்னை விட்டு தூரமாய் போன உலகத்தை நோக்கி 2 கரங்களையும் நீட்டி நீங்கள் என்னிடத்திலே வரலாம் என்று அழைப்பு கொடுக்கிறார். உலகத்தில் உள்ள எந்த கேடான பாவியும் அவரண்டை வர முடியும். இன்றைக்கு நீங்கள் யாராக இருக்கிறீர்கள் என்ற வித்தியாசமில்லை. நீங்கள் யாராக இருந்தாலும் அவரண்டை வரலாம். ஏனென்றால் கிறிஸ்து உங்களுக்காக மரித்திருக்கிறார். பரிசுத்த தேவன் இப்பொழுது உங்களிடத்தில் நியாயம் தீர்க்கும்படியாக செயல்படுகிறதில்லை. அவரண்டை வரும் எல்லாரையும் அவர் ரட்சிக்கும்படியாகவே செயல்படுகிறார். ஏனென்றால் நம்முடைய பாவத்திற்கான தண்டனையாகிய நியாய தீர்ப்பை இயேசு கிறிஸ்து சுமந்து தீர்த்து விட்டார். எனவே உலகமானது தேவனோடு ஒப்புரவாக்கப்பட்டு விட்டது. தேவனுடைய இரக்கத்தை சம்பாதிக்க வேண்டியதற்காக நீங்கள் எதையுமே செய்ய வேண்டியதில்லை. தேவன் இங்கேயும் ஒளிந்திருந்து கொண்டு நீங்கள் வரும்பொழுது அடிக்க காத்து கொண்டிருக்கிறவராய் இல்லை. தேவன் உங்கள் மேலே கோபமாக இல்லை. அவர் உங்களை வெறுக்கவில்லை. தேவன் உங்களை நேசிக்கிறார். இயேசு கிறிஸ்து மனிதனுடைய பாவத்திற்கான தண்டனையை கொடுக்கும்படியாக வரவில்லை. அந்த கடனை தீர்த்து வைக்க வந்தார். இதற்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். பாவத்திலே விழுந்த ஒரு பெண் இயேசு கிறிஸ்துவண்டை கொண்டு வரப்பட்டாள். யோவான் 8ஆம் அதிகாரம் முதல் 11 வசனங்களிலே இந்த சம்பவத்தை பார்க்கிறோம். மாய்மாலமான ஒரு கூட்டம் சமய தலைவர்களோடு கூட இயேசு இடைபடுகிறார். உங்களில் பாவம் இல்லாதவன் இவள் மேல் முதலாவது கல் எறிய கடவன் என்று கூறினார். பின்னர் அவர் தரையிலே இதையோ எழுதினார். எரேமியா 17ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் என்ன வாசிக்கிறோம்? இஸ்ரவேலின் நம்பிக்கையாகிய கர்த்தாவே, உம்மை விட்டு விலகுகிற யாவரும் வெட்கப்படுவார்கள். அவர்கள் ஜீவனுள்ள தண்ணீரின் ஊற்றாகிய கர்த்தரை விட்டு விலகி போனபடியால் உம்மை விட்டு அகன்று போகிறவர்களின் பெயர் புழுதியில் எழுதப்படும். யோவான் சுவிசேஷத்திலே நாம் பார்ப்பது என்ன? அவர்கள் ஒவ்வொருவராக கடந்து சென்று விட்டார்கள். அங்கே இருந்த சிறுவர்கள் முதல் வயதான பரிசேயர்கள் வரை கடந்து சென்று விட்டார்கள். ஒருவேளை அங்கே நின்ற பெரியவர்களிலே ஒருவர் கொரிந்து பட்டணத்திற்கு சென்றிருந்த பொழுது அங்கே ஒரு பெண்ணோடு தொடர்பு கொண்டதை இயேசு அறிந்திருந்தார். அதை குறித்து யாருக்கும் தெரியாது என்று அவன் நினைத்திருந்தான். அந்த பெண்ணின் பெயரை ஒருவேளை இயேசு கிறிஸ்து அன்றைக்கு புழுதியிலே எழுதியிருக்கலாம். அதை பார்த்து அந்த பரிசேயன் விரைந்து அந்த இடத்தை விட்டு கடந்து சென்றிருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவை தவிர எல்லாரும் போய்விட்டார்கள். அந்த நேரத்திலே அவள் மேல் கல்லெறியக்கூடிய ஒரே ஒரு நபர் இயேசு கிறிஸ்து தான். அவரும் அவளை பார்த்து என்ன சொன்னார்? யோவான் 8ஆம் அதிகாரம் 10-11 வசனங்களை வாசிக்கிறேன். இயேசு நிமிர்ந்து அந்த ஸ்திரியை தவிர வேறொருவரையும் காணாமல், ஸ்திரியே, உன்மேல் குற்றம் சாட்டினவர்கள் எங்கே? ஒருவனாயிலும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கவில்லையா என்றார். அதற்கவள், இல்லை ஆண்டவரே என்றாள். இயேசு அவளை நோக்கி, நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதில்லை, நீ போ, இனி பாவம் செய்யாதே என்றார். பிரியமானவர்களே, தேவன் கிறிஸ்துவிலிருந்து உலகத்தை தன்னோடு ஒப்புரவாக்கி கொண்டார். இயேசு கிறிஸ்துவும் அவளுடைய பாவத்தை குறித்து கண்ணை மூடிக்கொள்ளவில்லை. அந்த பாவத்திற்காகவும் அவர் சிலுவையை நோக்கி போகிறார். அவள் அவரை நம்பினபடியினாலே அவளுடைய பாவமும் சிலுவையிலே தீர்த்து வைக்கப்பட்டது. எனவேதான் அவளை ஆக்கினை தீர்ப்புக்குட்படுத்தாமல் இயேசு அவளை அனுப்பிவிட்டார். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். ஆனபடியினாலே தேவனானவர் எங்களை கொண்டு புத்தி சொல்கிறது போல நாங்கள் கிறிஸ்துவுக்காக ஸ்தானாபதிகளாயிருந்து தேவனோடே ஒப்புரவாகுங்கள் என்று கிறிஸ்துவ நிமித்தம் உங்களை வேண்டிக் கொள்கிறோம். ஸ்தானாபதிகள் என்றால் யார்? நீங்கள் அகராதிலே அதை குறித்து பார்ப்பீர்கள் என்றால், ஒரு தேசத்தின் பிரதிநிதியாக மற்றொரு தேசத்திலே ஒரு தேசத்திற்காக பேசும்படியாக இருப்பவர். பவுல் தன்னை குறித்து சொல்லும் பொழுது நாங்கள் கிறிஸ்துவுக்காக ஸ்தானாபதிகளாயிருந்து என்கிறார். அதாவது நாங்கள் வேறொரு நாட்டிற்கு சொந்தமானவர்கள், இந்த நாட்டிலே நாங்கள் அந்நியர்களாகவே இருக்கிறோம் என்பதுதான் அதன் பொருள். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. அங்கே இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறபடியினாலே இந்த உலகத்திலே நாங்கள் ஸ்தானாபதிகளாக இருக்கிறோம் என்று கூறுகிறார். ஒரு அரசாங்கம் மற்றொரு ஸ்தானாபதியை மற்றொரு அரசாங்கத்திற்கு அனுப்பும் பொழுது அவர்கள் 2 பேரும் நல் உறவிலே இருக்கிறார்கள் என்று பொருள். பிரியமானவர்களே, தேவன் இன்னமும் இந்த உலகத்திலே நட்புறவிலே இருக்கிறார். அவருடைய ஸ்தானாபதிகளை அவர் அனுப்பிக்கொண்டே இருக்கிறார். ஒரு நாளிலே தனது ஸ்தானாபதிகளை அவர் எடுத்து கொள்வார். பின்னர் நியாய தீர்ப்பு ஆரம்பமாகும். மனிதன் பாவம் செய்த பொழுது பரிசுத்த தேவன்
இந்த உலகத்தை விட்டு திரும்ப வேண்டியது இருந்தது. தேவன் மனு குலத்தை அதிகம் நேசித்தபடியினாலே தன்னுடைய சொந்த குமாரனை மனிதனுடைய பாவத்திற்காக சிலுவையிலே மரிக்கும்படியாக அனுப்பினார். இப்பொழுது உலகத்தை நோக்கி தனது 2 கரங்களையும் நீட்டியவராக நீங்கள் என்னண்டே வாருங்கள் என்று அழைப்பு கொடுக்கிறார். பிரியமானவர்களே, நாமும் அவருடைய ஸ்தானாபதிகளாக இருக்கிறோம். நாம் மற்றவர்களை பார்த்து தேவன் உங்களை ரட்சிப்பார், நீங்கள் அவரண்டை வாருங்கள் என்று அழைப்பு கொடுக்க இங்கே வைக்கப்பட்டிருக்கிறோம். தேவன் கேட்பதெல்லாம் ஒரே ஒரு காரியம்தான், என்னண்டை வாருங்கள். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, என்னிடத்திற்கு வாருங்கள். தேவன் உங்களை தண்டிக்க விரும்பவில்லை. உலகத்தில் உள்ள எல்லா மனிதர்களையும், அவர்கள் என்ன மொழி பேசுகிறவர்களாக இருந்தாலும், என்ன நிறமுடையவர்களாக இருந்தாலும், எப்படிப்பட்ட ஒரு இடத்துல இருந்தாலும், என்ன வேலை செய்து கொண்டிருந்தாலும் தன் அண்டை வரும்படியாகவே அவர் அழைக்கிறார். நீங்கள் அவர் அண்டை வந்துவிட்டீர்களா? பிரியமானவர்களே, நீங்கள் தேவனோடு ஒப்புரவாகுங்கள். அவர் கேட்பதெல்லாம் ஒரே ஒரு காரியம், நீங்கள் அவரண்டை திரும்ப வேண்டும். பாவிகளாகிய நம்மை பார்த்து அவரால் எப்படி நீங்கள் தேவனோடு ஒப்புரவாகுங்கள் என்று சொல்ல முடிகிறது? ஏனென்றால் நம்முடைய பாவத்தையும் இயேசு கிறிஸ்து சுமந்து தீர்த்து விட்டார். நீங்கள் அவரை பிரியப்படுத்த எதையுமே செய்ய வேண்டாம். நீங்கள் அவரண்டை வாருங்கள். அவர் உங்களை ரட்சிக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அவர் உங்களை ரட்சிக்க விருப்பத்தோடு காணப்படுகிறார். ஏன்? 2 கொரிந்தியர் 5:21 நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே என்னுடைய இடத்தை எடுத்துக்கொண்டு விட்டார். அவர் பாவம் அறியாதவர். தேவனுக்கு முன்பாக நாம் நீதிமான்களாக நிற்கும்படியாக அவர் வந்தார். அவர் தன்னுடைய இடத்தை எனக்கு தந்தார். அவருடைய நீதியின் வஸ்திரத்தினாலே என்னை மூடினார். கிறிஸ்துவை பல காலமாக அறிந்திருக்கிறேன் என்று சொல்கிற சகோதரனை, சகோதரியே, இந்த நல்ல செய்தியை நீங்கள் யாருக்காவது சொல்லியிருக்கிறீர்களா? நீங்கள் யாராக இருந்தாலும் பரவாயில்லை. நீங்கள் என்ன வேலை செய்து கொண்டிருந்தாலும் அதில் எந்த வித்தியாசமும் இல்லை. இந்த ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை செய்ய ஆண்டவர் உங்களையும் அழைத்திருக்கிறார். தேவன் இந்த உலகத்தை தம்மோடு ஒப்புரவாக்கி கொண்டு விட்டார். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். இயேசு கிறிஸ்து சிலுவையிலே நமக்காக மரிக்கும் பொழுது நம்மை குறித்து என்ன எண்ணம் கொண்டிருந்தாரோ அதே எண்ணமுடையவராக இன்றைக்கும் விளங்குகிறார். இந்த நல்ல செய்தியைத்தான் உங்கள் மூலமாக உலகம் முழுவதும் கேட்க விரும்புகிறது. தேவன் உலகத்தோடு ஒப்புரவாகிவிட்டார். ஆனால் உலகத்தில் வாழுகிற ஒவ்வொருவரும் அவரை நோக்கி திரும்ப வேண்டும். இந்த நல்ல செய்தியை எப்படி நாம் மற்றவர்களுக்கு சொல்வது என்பதை குறித்து சிந்திக்க வேண்டும். ஆண்டவர் நம்மை வழிநடத்துகிறபடி அவருடைய பலத்தினாலே செயல்படுவோம். கர்த்தருடைய வார்த்தையை விதைக்க வேண்டியது நம்முடைய பொறுப்பு. அதை மகிமையடைய செய்ய வேண்டியது தேவனுடைய பொறுப்பு. ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிறங்கள் அன்பின் பரமபிதாவே, மீண்டும் மீண்டுமாக இயேசு கிறிஸ்து எங்களுக்காக மரித்ததை நீங்கள் நினைவுபடுத்தி கொண்டே இருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்மோடு கூட நாங்கள் புதிய உறவுள்ளவர்களாக மாறியிருக்கிறோம். அந்த உறவினாலே மற்றவர்களையும் அப்படிப்பட்ட ஒரு புதிய உறவிற்குள்ளே அழைத்து வர பொறுப்பானவர்களாக இருக்கிறோம் என்பதை நாங்கள் உணர்ந்து கொண்டோம் ஐயா. அதற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் எந்தெந்த நிலைமையிலே இருந்தாலும் இயேசு அவர்களை நேசிக்கிறார், இயேசு அவர்களை ரட்சிக்கிறார், இயேசு அவர்களுக்கு விடுதலை அளிக்கிறார் என்ற நல்ல செய்தியை எப்படியெல்லாம் மற்றவர்களுக்கு கூற முடியுமோ அந்த வழிவாசல்களை நீரே அவர்களுக்கு காட்டி அவர்களை பலப்படுத்தி அநேகர் பக்கம் திரும்ப கிருபை செய்யும். இயேசு ரட்சகரின் நல்ல நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன். அன்பர்களே, இன்று நாம் கற்றுக்கொண்டது என்ன? நீங்கள் பழைய ஆதாமுக்கு சொந்தமானவர்கள் அல்ல. இயேசு கிறிஸ்து மேல் உங்கள் நம்பிக்கையை வைத்தபடியினாலே கிறிஸ்துவுக்கு சொந்தமானவர்கள். இயேசு கிறிஸ்துவின் மரணமே உலகத்தை தேவனோடு ஒப்புரவாக்கி இருக்கிறது. இயேசு கிறிஸ்து தன்னை விட்டு தூரமாய் போன மனிதர்களை நோக்கித்தான் 2 கரங்களையும் நீட்டி நீங்கள் என்னிடத்தில் வரலாம் என்று அழைப்பு கொடுக்கிறார். உலகத்தில் உள்ள எந்த கேடான பாவியும் அவரிடத்தில் வர முடியும். இயேசு கிறிஸ்து உங்களுக்காக மரித்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து உங்கள் மேல் கோபமாக இல்லை. அவர் உங்களை வெறுக்கவில்லை. இயேசு உங்களை நேசிக்கிறார். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உன் மீறுதல்களை மேகத்தைப் போலவும் உன் பாவங்களை கார்மேகத்தைப் போலவும் அகற்றிவிட்டேன். ஏசாயா 44:22.